தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை எந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு மகாபாரதத்திலிருந்து ஒரு தலைப்பை எடுத்து அதை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்ணன் கண்ணன் அப்படிங்கிற ரெண்டு பேர்த்தினுடைய லைஃப் ஸ்டைலில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நாம் இன்னைக்கு பிரித்து பார்க்குறோம். அதாவது கடவுள் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணனும் தானத்தில் சிறந்த கர்ணனை பற்றியும் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். சரி, முதல்ல மனிதனாக பிறந்த கர்ணனை பற்றி நாம் பார்ப்போம். கர்ணன் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, குந்தி தேவியினுடைய மூத்த மகன் கர்ணன். அவன் தன்னுடைய தாயுடையும் தந்தையுடையும் வளரவில்லை. இது ஒரு காரணம். சரி, இந்த தாயுடன் தந்தையுடன் வளரல அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குந்தி தேவி ஒரு முனிவர், மிகவும் ஒரு கோபமான ஒரு முனிவர். அந்த முனிவனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துர்வாச முனிவர். குந்தி தேவியினுடைய தகப்பனார் போஜன ராஜா, மகாராஜா அப்படிங்கிறது அவருடைய பெயர். அவருடைய அரண்மனைக்கு நான் ஒரு சிறிது காலம் இங்கே தங்கியிருந்து சில யாகம் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறேன், அதற்கு ஒரு பெண் எனக்கு துணை வேண்டும், உதவியாக இருக்க வேண்டும் என்று கூறி கேட்கும் பொழுது தன்னுடைய மகளை குந்தி தேவியை துர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்வதற்காக அனுப்புகிறார் போஜன மகாராஜா. அவர் அந்த வேள்வி யாகம் தவம் இதெல்லாம் முடித்து பின்பு அந்த பெண்ணிற்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அந்த பெண், அதாவது குந்தி தேவி, எதுவும் வேண்டாம் என்று கூறுகிறார். ஆக அந்த துர்வாச முனிவனுடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் திடீர்னு அவருக்கு கோபம் வரும். கோபம் வந்தால் சாபம் கொடுத்துருவார். அப்படி மிக மிக வேகமாக ஒரு கோபத்தை கொள்ளக்கூடிய ஒரு முனிவர் இந்த துர்வாச முனிவர். அப்படி இருந்த நிலையில் குந்தி தேவி அவரிடம் எந்த சாபமும் வாங்காமல் நல்ல ஒரு நிலையில் இருந்தார் என்ற காரணத்தினால் அவருக்கு வரங்களை தருகிறேன் என்று கேட்கும்போது அவள் வேண்டாம் என்று சொல்கிறார். அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியில் பார்க்கும் பொழுது பின்வரும் காலங்களில் இவளுக்கு ஏதாவது இடையூறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை நிதர்சனமாக தெரிந்து கொண்டு, பெண்ணே, உனக்கு 5 வரங்களை நான் உனக்கு அருளுகின்றேன், அதன் மூலம் உன்னுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்து கொள்வாயாக என்று துர்வாச முனிவர் குந்தி தேவிக்கு 5 வரங்களை அருளுகிறார். அதை அவள் ஏற்றுக்கொள்கிறார். அவளுக்கு குந்தி தேவிக்கு வயதோ 14. இப்ப இந்த சின்னஞ்சிறு வயசுல அவரு அந்த குந்தி தேவி வரம் வாங்கிட்டா. மெச்சூரிட்டி இல்லாத பருவம். இந்த நேரத்துல, அந்த மெச்சூரிட்டி இல்லாத பருவத்துல இந்த வரம் பலிக்குமா பலிக்காதா என்று ஒரு ஆராய்ச்சி செய்வதற்காக அவ என்ன செய்கிறாள் அப்படின்னா, யாருக்கும் தெரியாமல் உப்பரியில நின்று சூரியனை நோக்கி பார்க்கிறாள். அந்த சூரியன் அதிகாலை நேரத்துல வரும்போது, அது தகதகன்னு வரும்போது அந்த சூரியனை நோக்கி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் நேரே குந்தி தேவியின் முன்னால் நிற்கிறார். இவளுக்கு உடனே விளவெழுத்து போகுது. ஐயோ, நான் ஒன்றும் செய்யவில்லையே, நீங்க உங்களை நினைத்த மாத்திரத்தில் நீங்கள் வந்து விட்டீர்களே அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் வந்தது நீ என்னை மனதில் நினைத்ததால் நான் உன்னை அடைய வந்தேன். அந்த காரியம் பூர்த்தியாகவில்லை என்றால் உனக்கு தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்றார். சரி, உடனே அவள் என்ன, நான் ஒரு கன்னிப்பெண், திருமணமாகவில்லை, எனக்கு அப்படி ஒரு குழந்தை ஈன்றால் இந்த ஊர் உலகம் என்ன பேசும்,
மன்னர் குலத்தில் பிறந்தவன் நான் அப்படின்லாம் இவன் சொல்றான். அவன் அதுக்கு சூரிய பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, உனக்கு குழந்தை பிறந்தது, மீண்டும் நீ கன்னித்தன்மையாகவே இருப்பாய், உனக்கு அதற்கான சுவடுகள் எதுவும் தெரியாது என்று கூறி அவரோ குந்தியோடு இணைந்து ஒரு குழந்தையும் உருவாகிறது. இப்ப இந்த நேரத்துல அந்த குழந்தையை எப்படி வளர்த்த முடியும், எந்த சூழ்நிலையை வளர்த்த முடியும், சின்னஞ்சிறு வயசு, அனுபவம் எதுவுமே கிடையாது. அதை பத்தி வெளியே தெரியக்கூடாத ஒரு சூழல்ல இதை எப்படியாச்சும் மறைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, தன்னுடைய உடலில் இருந்த ஆடையை ஒரு பகுதியை கிழித்து அந்த ஒரு பெட்டியை தயார் செய்து அந்த பெட்டியில் அந்த துணியை வைத்து இந்த குழந்தையும் வைத்து சில பொன்னும் பொருளும் ஆபரணங்களும் அது கூட அந்த பேழையில் வைத்து ஒரு ஆற்றில் விடப்படுகிறார். அந்த குழந்தை ஒரு குதிரை பாகன் எடுத்து வளர்த்துகிறான். அது வேற ஒரு இடத்துல வளருது, அஸ்தினாபுரத்துல அந்த குழந்தை வளருது. அப்ப இந்த நேரத்துல தன்னுடைய தாயால் அந்த தன்னுடைய தாய் என்று அவனுக்கு தெரியாது, யார் என்றும் தாய் என்றும் தெரியாது. அப்படி ஒரு சூழலில் வளருகிறான் கர்ணன். சரி, இப்ப இந்த வளர்ந்த இடத்துல போய் அவன் தேர்ப்பாகன் அப்படிங்கிறதுனால அந்த வளர்ந்த இடத்துல அரசர்கள், அரச குலம், இளவரசர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் போய் அந்த பயிற்சிகள்லாம் கத்துக்குவாங்க, போருக்கான பயிற்சிகள், வித்தைகள்லாம் கத்துக்குவாங்க இல்லையா. அந்த இடத்துல இவனு நின்று பார்த்து அந்த வித்தையெல்லாம் கத்துக்கிறான். ஒரு சமயம் இந்த வித்தையெல்லாம் கத்து தேர்ச்சி பெற்றதுக்கான யார் நல்ல வித்தையை கத்துருக்காங்க அப்படின்னு ஒரு போட்டி பந்தயங்கள் நடைபெற அந்த அரசபைக்கு அந்த அரசருக்குள்ள இளவரசருக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்த நடக்குது. அங்க இவனும் வேடிக்கை பார்க்க போயிருக்கான். அப்ப அந்த சபையில அர்ஜுனன், பீமர், நகுலன், சகாதேவன், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா துரியோனன், இவங்க துச்சாதனன், இவங்க அணிகளும், இந்த பக்கம் பஞ்சபாண்டவர்களும் இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த வில்விட்டை போட்டியில அர்ஜுனன் ஜெயிச்சதாக சொல்றாங்க. ஆனா அவன் அங்கேயே இருந்து அந்த பார்த்து பயிற்சியை கத்துக்கிட்டவன் அர்ஜுனன் என்ன பண்றான்னா, கண்ணை திறந்து அந்த மீனை அந்த கண்ணுல பார்த்து குறி வச்சு அம்பு எய்தி ஜெயிக்கிறான். ஆனா கர்ணன் என்ன சொல்றான் அப்படின்னா, இது என்ன பெரிய விசேஷமான ஒரு செய்தி, ஒரு நடத்தை, ஒரு வீரம், ஆனா நான் கண்ணை கட்டிக்கிட்டே இதை செய்வேன் அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னு அது நீ முதல்ல அந்த கேள்வி கேட்கல, கர்ணனை பங்கேற்க சொல்றாங்க. பங்கேற்று கர்ணன் என்ன பண்றான்னா, அந்த கண்ணை கட்டி கொண்டு அந்த மீனினுடைய கண்ணை பார்த்து குறி வைத்து விடுறான். அந்த கரெக்டா அந்த அம்பு அந்த இதுலயே கண்ணிலேயே போய் விழுது. எல்லாருமே கை தட்டுறாங்க, ஆரவரிக்கிறாங்க, எல்லாம் ரைட்டு, ஓகே. இப்ப இதுல யார் சிறந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது உடனே என்ன பண்றாங்க, துரோணர் அங்க ஒரு என்ன பண்றாருன்னா, இவன் துரியோதனன் இவன் தான் ஜெயிச்சிருக்கான், ரொம்ப பரவாயில்ல, சந்தோஷம் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த சபையில ஒரு சிறு சிறு சலசலப்பு ஏற்படுது. நீ யாரு, உன்னுடைய அப்பா அம்மா பேர் என்ன, அப்படிலாம் கேட்கும்போது நீ ஒரு தேரோட்டியோடைய இந்த அதாவது ஒரு குதிரை பார்த்துக்கக்கூடிய ஒரு உன்னுடைய பையன்தான், ஆனா அதுவும் சொந்த தந்தை இல்லை, அப்ப உன்னுடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன அப்படின்லாம் சொல்லும் போது மேல நின்று சூரிய பகவான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனா இவன் என்னுடைய புத்திரன் என்று சொல்ல வரல. அந்த இடத்துல ரொம்ப அவமானமா இருக்கு. ஆனா அந்த இடத்துல துரியோதனன் ஒரு விஷயம் சொன்னான், யாராருக்கு எதை எதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னான். யாரை கேட்கக்கூடாதுன்னா, ஒரு வீரன், ஒரு அழகான பெண், அதிகம் பணம் வைத்துள்ளவர், இவங்களிடத்தெல்லாம் ஜாதி, மதம், இனம், குலம், கோத்திரம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரத்திலே இருக்குது. அது உங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தா நீங்க இதை கேட்கறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்கறான். இவன் மன்னன் இல்லை, மன்னர் குலத்துல பிறக்கவில்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நீங்க இவனை ஒதுக்கி வைக்கிறீர்கள், தள்ளி வைக்கிறீர்கள், இதற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று அந்த நேரத்திலேயே அவனுக்கு ஒரு நாட்டினுடைய மன்னனாக, அதாவது அங்கத நாட்டுக்கு மன்னனாகவே துரியோதனன் அப்பயே அவனுக்கு முடிசூட்டுகிறான். இந்த இடத்துல தன்னுடைய தந்தையும் வரல. அடுத்ததா பரசுராமர்கிட்ட வித்தையை கத்துக்கும் போது அவர்
சத்திரியனுக்கு போர் தர்ம வித்தைகளை கத்துத்தர மாட்டேன், பிராமணர்களுக்குத்தான் கத்து தருவேன் அப்படின்னு அவரு ஒரு ரூல் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காரு. இத ஃபர்ஸ்ட்ல அவர் கேட்கிறார். ஆனா அவர் கர்ணனுடைய தொடை மீது தலை வைத்து ஓய்வெடுத்திருக்கிற சமயத்தில் ஒரு கருவண்டானது இந்த அவனுடைய காலை தொடைப்பகுதியிலே இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கத்திலே உடைந்து வெளியே வந்த பொழுது அதனுடைய குருதி அவர் காதின் அருகே போகும்போது அவர் விழித்திருந்து பார்த்து மிகவும் ஒரு ஒரு பயந்த ஒரு வெளிரிய நிற அமைப்பில், நீ பிராமணனா சத்திரியனான்னு கேட்கிறார். அதுக்கு அவனால அந்த நேரத்துல எந்த பதிலும் சொல்ல முடியல. ஒரு பிராமணனால இந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்படி உட்கார்ந்திருக்க முடியாது. நீ சத்திரியன், நான் என்னுடைய தர்மத்திற்கு மாறாக என்னிடம் பொய் சொல்லி நீ கற்றுக்கொண்ட வித்தை சரியான சந்தர்ப்பத்தில் உனக்கு பயன்படாது அப்படின்னு அந்த இடத்துல தன்னுடைய குருவும் அவருக்கு ஒரு சாபத்தை வழங்கி விடுகிறார். அப்ப குருவும் இந்த இடத்துல வித்தையினால் பிரயோஜனம் இல்லை, தாயினால் பிரயோஜனம் இல்லை, தந்தையினால் பிரயோஜனம் இல்லை, வித்தையினால் பிரயோஜனம் இல்லை. சரி, அடுத்தது கடவுள் இந்திரன். இந்திரன் தன்னுடைய மகனுக்காக அவங்ககிட்ட ஒரு கர்ணங்கிட்ட ஒரு வயதான ஒரு பிராமண தோற்றத்தை கொண்டு அவனிடம் இருந்த கவச குண்டலத்தையும் வாங்கி கொண்டு போகிறான். அந்த இடத்துல கடவுளும் இந்த இடத்துல இவனுக்கு துணை புரியவில்லை. அதே சமயத்துல கடைசி நேரத்துல கூட கர்ணன் அர்ஜுனனால் அம்புகளால் தொலைக்கப்பட்டு கூட அவன் உயிர் போகல. அவன் செய்த தர்மங்கள் புண்ணியமா காத்து நிக்குது அப்படியே. இதை அறிந்த பரமாத்மா என்ன சொல்றாரு, அந்த இடத்துக்கு போய் அவர்கிட்ட அந்த யாசகமா இதுவரைக்கும் நீ செஞ்ச புண்ணியத்தெல்லாம் எனக்கு தாரமா வாத்து கொடு அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு கர்ணன் சொல்றான், இந்த புண்ணியத்தெல்லாம் தானமா கொடுக்கறதுக்கு ஒரு புண்ணியம் வரும்ல, அந்த புண்ணியத்தையும் உனக்கு தானமா நான் தரேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் பகவான் 2 இடத்துல கையை நீட்டி யாசகம் கேட்பார். ஒண்ணு கர்ணகிட்ட புண்ணியத்தையும் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட நாடு கேட்கும் போதும் 2 இடத்துலையும் மட்டும்தான் பகவான் தன்னுடைய கையை ஏந்தி நிற்பார். அப்படி கேட்ட போதுதான் பகவான் உயிரை அந்த புண்ணியத்தை வாங்கும் போதும் அந்த இடத்துலையும் உதவி செய்யல, உயிரை கொடுக்கல. பகவான் தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிச்சு ஆசீர்வாதம் தான் பண்ணுறார். அதுக்கு பின்னாடிதான் அவனுடைய உயிர் போகுது. அப்ப எல்லா நிலைமையிலையும் ஒருவன் நிராகரிக்கப்படுகிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இதெல்லாம் இப்போ ஒரு சாதாரண மனிதனுக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, உறவு இல்லை, கடவுள் இல்லை, குரு இல்லை அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையினுடைய தரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக தான் இருக்கும். அப்படி ஒரு நிலைமையில வாழ்ந்த ஒரு கர்ணன், அது ஒரு கதாபாத்திரம் மகாபாரதத்துல. அதே சமயத்துல இந்தாண்ட நம்ம பார்ப்போம், பகவான் மட்டும் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவருடைய வாழ்க்கை வரலாறும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அவர் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே 7வது குழந்தை பலராமர், 8வது குழந்தை கிருஷ்ணர். அங்க இந்த 2 குழந்தைகளுமே ஒரு மறைமுகமான ஒரு அமைப்புல தான் பிறக்கிறாங்க. பிறக்கும் போது கிருஷ்ணன் பிறக்கும் போது எங்க பிறக்கிறாரு? அரண்மனையிலே பிறக்கிறாரு? இல்ல, அவர் ஒரு ஜெயிலுக்குள்ள பிறக்கிறாரு. பிறந்த உடனே தன்னுடைய தாய் முகத்தை சரியா கூட பார்க்க முடியாம அவர் வேறொரு இடத்துல போய் யசோதை கிட்ட வளர்றாரு. அங்க ஒரு அரக்கி கொல்ல வேண்டும் என்ற நிலைமையில ஒரு தாயாக மாறி பால் கொடுக்கிற ஒரு நிலைமையில வரா ஒரு அரக்கி. அந்த அரக்கிய அவர் தன்னுடைய நினைச்சு பார்க்கிறா. அதாவது எந்த ஒரு குழந்தையுமே தாயில மார் குடிச்சு, அதாவது தாய்ப்பாலை குடிச்சு எந்த குழந்தையும் இறக்குமா? இறக்காது. அப்படி ஒரு நிலை உருவாக கூடாது, அந்த ஒரு தாய்மைக்கு அந்த ஒரு அவப்பேறு வரக்கூடாது அப்படின்னு அந்த அரக்கிய அந்த மார்பில் இருந்த பாலை உறிந்துவதோடு இல்லாமல் அவளுடைய உயிரையும் சேர்த்து உரிகிறார் அந்த இடத்துல. அப்ப கொல்றதுக்கு அங்க ஒரு ஆள் வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா
இந்த ஜராசந்தன் பார்த்தீங்கன்னா மிகவும் வலிமை கொண்ட ஒரு நபர் ஜராசந்தன். அவனுக்கு பயந்துக்கிட்டே கிருஷ்ணர் எங்க போய் துவாரகையை கட்டினார், கடலுக்குள்ள போய் கட்டினார். அது மட்டுமா, அங்க துவாரகையில குடியிருந்த போது கூட காலக்கேயனை துணைக்கு ஜராசந்திரன் அழைத்து வந்து அவனோடு போர் புரிய சொல்லும் போது அந்த போர் புரிய இடத்த விட்டுட்டே அவர் ஓடி போறார். அதுக்கு பின்னாடி ஒரு நிகழ்வு நடக்குது. அதை நம்ம பின்னாடி அடுத்த ஒரு பதிவா ரொம்ப விரிவா டீட்டெயில்டா பார்ப்போம். இப்போ இந்த 2 பேர்த்துக்கு உள்ள கேரக்டரேஷன் மட்டும் நம்ம இப்போ வந்து ஒரு பார்ப்போம். அப்ப இந்த மாதிரி கடவுளா இருந்தாலும் கூட அவரும் மிகவும் கஷ்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்து தான் வந்திருக்கிறார். அப்படிங்கும்போது 2 கதாபாத்திரமும் ஒரு நல்ல ஒரு உணர்வை சொல்லக்கூடியதுதான். அதாவது செஞ்சோற்று கடனுக்காக கர்ணன் தன்னுடைய தாய் வந்து கூப்பிட்டது கூட அவன் வரல. அவன் சொல்லும்போது இவ்வளவு நாள் கழிச்சு என்னை பார்க்க வந்திருக்கிற, அப்பயும் என்னை காப்பாத்தணுங்கிற நோக்கு உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்ற மாதிரி அந்த உரையாடல் ரொம்ப அபரீதமா இருக்கும். அந்த 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 மனசை அப்படியே கலங்கடி. அந்த கர்ணனுடைய குந்தி தேவியினுடைய அந்த சந்திக்கிற ஒரு இடம் வந்து அவ்வளவு அற்புதமாக இருக்கும். 2 வரம் கேட்பான். ஒரு தடவை தான் வந்து அர்ஜுனன் மேல அந்த நாகாஸ்திரத்துல விடணும். அதே சமயத்துல மற்ற தம்பிகளோட நீ வந்து எந்த விதத்திலையும் போர் புரியக்கூடாது அப்படின்னு கேட்பான். அப்ப வரம் கேட்கத்தான் வந்தியே தவிர மகனை பார்க்க வரலைங்கிறத சொல்லும்போது எந்த ஒரு கல் நெஞ்ச மனமா இருந்தாலும் கலங்கிவிடும். அதே சமயத்துல அவன் 2 வரம் கேட்பான். கிருஷ்ணன் மன்னிக்கணும், கர்ணன் 2 வரம் கேட்பான். என்ன வரம் கேட்பான் அப்படின்னா, குந்தி தேவியுடைய மகன் கர்ணன் என்று யாருக்கிட்டையும் சொல்லிடாது. ஆனா நான் இறந்து போவேன், இறந்து போனதுக்கு அப்புறம் நீ என் மடி மீது வந்து என்ன உன் மடியில தூக்கி வச்சு மகனே என்று சொல்லி 2 சொட்டு கண்ணீர் விட்டினா போதும் அப்படின்னு சொல்றான். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அழுத்தமான கதாபாத்திரம், எப்படி சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது. வாழ்வினுடைய தன்மைகளை நாமெல்லாம் அதெல்லாம் உற்று நோக்கணும். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேடி வஞ்சகத்தில் விழுந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா, நீங்க செய்யறதெல்லாம் நீங்க செய்யுங்க, தப்ப மட்டும் ஏன் மேல சொல்லுங்க அப்படின்னு கண்ணன் அந்த கதாபாத்திரத்தில் சொல்லுகின்ற வரிகள் மிகவும் அற்புதமாக இருக்கும். இப்படி இந்த 2 கதாபாத்திரங்களும் வாழ்க்கையினுடைய நிலைகளை கஷ்டப்பட்டு தான் தன்னுடைய கதாபாத்திர அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது மனம் மிகவும் ஒரு சாந்த நிலையில், ஒரு அமைதி நிலையில் இருக்கிறது. இதே போல நாம் மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் வரும் கதாபாத்திரங்களை விரிவாக பார்த்து அலசி ஆராய்ந்து அதனுடைய நன்மை தீமைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் விதமாக அமையும் என்று கூறி மீண்டும் ஒரு பதிவில் இணைவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.